ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டான போண்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷன்லாம் ஆளுங்கிறதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம அரிசி மாவு வச்சு தான் இந்த போண்டா செய்ய போகிறோம். ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா அரிசி ரொட்டி அதோட டேஸ்ட் இருக்கும். குயிக்காகவும் இந்த ரெசிபி செஞ்சிடலாம். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 2லேருந்து 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதுதான் காரத்துக்கு, வேறு எதுவுமே காரம் சேர்க்க போகிறதில்ல. ஒரு 3-4 பல்லு பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, நீங்கள் தோலோட கூட சேர்த்துக்கலாம். இதை அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணிலாம் சேர்க்காம இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க கோர்ஸாக. இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. ஒரு உருளைக்கிழங்கு, இதை தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா சீவிட்டு திரும்பவும் இதை தண்ணியில் வாஷ் பண்ணி அந்த தண்ணி இல்லாமல் ட்ரையாக வச்சுருக்கேன். இது சேர்த்துக்கலாம். திரும்பவும் 1லேருந்து ஒரு 2 ஸ்பூன் கிட்ட வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். உங்களோட விருப்பம் போல் இது கூட்ட குறைச்சிக்க செஞ்சுக்கலாம். 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். 2 கப் அரிசி மாவு எடுக்கிறேன் இன்றைக்கி. நான் கடையில் வாங்கின அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அரிசி மாவு வேணால் எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 3 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா, இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலக்கி விட்டுருங்க. பொடிசாக நறுக்கின வெங்காயம், மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்திருக்கேன். நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம். இதுவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு லைட்டாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணணும். ரொம்பவுமே தண்ணி சேர்த்தா கரெக்டாக நம்மளுக்கு வராதுங்க. தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பெல்லாம் பார்த்துட்டு கரெக்டாக சேர்த்துக்கோங்க. இதே போல் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு மாவு தளர்வாக வரணும். கெட்டியாக இருந்தாலும் ரொம்பவும் நல்லா இருக்காது. இப்போ நான் இது போல் மாவு மிக்ஸ் பண்ணிட்டேன். உப்பு பத்தலன்ட்டு லைட்டாக நான் சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு இருக்குது, இது போதும். இப்போ ஆயில் ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம போண்டா மாதிரி எடுத்து போட்டுக்கலாம். நம்ம சுட இந்த மாவு ட்ரை ஆக சான்ஸ் இருக்குது. அரிசி மாவு சேர்த்துருக்கங்காட்டி லைட்டாக அப்போ தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது 2 பக்கமும் செவக்க எடுத்துக்கோங்க. இது ரொம்பவுமே கலர் வராது. நம்ம அதிகமாக சோடாப்பு சேர்த்தா தான் கலர் வரும். அப்புறம் எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும். நம்மளோட போண்டா ரெடி ஆகிடுச்சு. இது டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்குது. இதே போல் நான் எல்லா பேட்சும் போட்டுக்க போகிறேன். இதோட கெச்சப் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட போண்டா ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வேர்க்கடலையோட அந்த ஃப்ளேவர் அவ்வளோ இதாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட மற்ற அப்டேட்டையும் செக் பண்ணுங்கள் மறக்காமல்.